ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. கடந்த எபிசோடில் இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா என்றெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம். கொஞ்சம் சாட் போட்டேன்னா எல்லாருக்கும் மனதில் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்று இன்றைக்கு நான் போர்டோடு வந்துவிட்டேன். பாருங்க, முழு இஸ்ரவேல் தேசம் பிளவுபட்டு இஸ்ரவேல், இங்கே யூதா, ரைட்? முதல் ராஜாவில இருந்து நான் வரல, ஆகாப் வந்துடுறேன். இங்க ஆகாப் ராஜாவா இருக்கிறார். ஆகாப் ஏசபேல், இங்க யோசபாத் ராஜாவா இருக்கிறார். இந்த ஆகாபு ஏசபேலுக்கு இருந்த பிள்ளைங்கள்ல 3 பேரோட பெயரை மாத்திரம் நான் குறிப்பிடுகிறேன். ஒன்று அகசியா, யோராம், அத்தாலியா. யோசபாத்தினுடைய மகன் யோராம். பாருங்க, இங்க ஒரு யோராம் இருக்கிறாரு, இங்க ஒரு யோராம் இருக்கிறாரு. இந்த யோசபாத்தினுடைய மகன் யோராமுக்கு ஆகாப் ஏசபேலுடைய மகள் அத்தாலியா திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அம்மா இஸ்ரவேல்ல இருந்து யூதாக்கு போயிட்டாங்க. இஸ்ரவேலின் ராஜகுமாரத்தியா இருந்தவங்க யூதாவின் ராஜாத்தியாய் மாறிவிட்டாங்க. இப்போ அவரோட இருக்காங்க, ரைட்? நம்ம இப்போ இந்த லைன் தான் நம்ம பார்க்கிறோம். இங்க ஆகாபுக்கு பிறகு அகசியா ராஜாவாகிறார். அகசியா 2 வருஷம் ஆட்சி செய்த பிறகு அகசியாவின் சகோதரன் யோராம் ஆட்சி செய்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன் 2 பக்கமும் யோராம் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. இங்க இந்த யோராம் இருக்கிறார், அங்கே இந்த யோராம் இருக்கிறார், அத்தாலியார் இங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு மகன், அவர் பேரு அகசியா. பாருங்க, இங்க அகசியா யோராம், இங்க யோராம் அகசியா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆகவேதான் இந்த அகசியா இந்த யோராமுக்கு உதவி செய்வதற்காய் வருகிறார். இங்கேதான் ஒரு யுத்தமெல்லாம் வரப்போகுது, அந்த சீரியாவோட யுத்தம் வருது, அதனால இவருக்கு உதவி செய்ய போனார் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த சார்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகாப் ஏசபேல் தம்பதியோட மகள் அத்தாலியால், அத்தாலியால் யோசபாத்தின் மகனை திருமணம் செய்து இங்க தன் கணவரோடு கூட ஆட்சி செய்கிறார். யோராம் மரித்த பிற்பாடு, இந்த யோராம் ரொம்ப நல்லவரே கிடையாது. இந்த யோராமுக்கு பிற்பாடு அவங்க பிள்ளை அகசியா வருகிறார். இவரும் பொல்லாப்பானதை செய்கிறார். இங்க இந்த யோராமுக்கு அவர் உதவி செய்கிறார். இப்போ 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில ஒரு இடை சம்பவம் ஒன்று வருகிறது. என்ன வருது அப்படின்னு சொன்னா, எலிசா தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் ஒருவனை அழைத்து அவர் சொல்லுகிறார், கீலேயாத்தில் இருக்கிற, கீலேயாத்தின் பிசின் தைலம் என்று படிக்கிறோம் அல்லவா, கீலேயாத்தில் இருக்கிற ராமோத், இந்த ராமோத் என்கிற இடத்துக்கு போப்பா. அங்க போய் யெகூன்னு ஒருத்தர் இருப்பான், அவனை கூப்பிட்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு அப்படின்றார். இங்க இஸ்ரவேல்ல யார் ராஜாவா இருக்கிறது? யோராம் இருக்கிறார். அவர் சொல்றார், நீ இஸ்ரவேலின் ராஜாவாய் யெகூவை அபிஷேகித்து விட்டு யாருக்கும் ஒன்றும் சொல்லாத, திரும்பி அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ற வரைக்கும் கான்வர்சேஷன்லாம் கிடையாது, நீ அபிஷேகித்து விட்டு உன் வேலையை முடிச்சுன்னு ஓடிப்போ என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒருவரை அழைத்து அனுப்புகிறார். அதை போல அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கீலேயாத்தில் இருக்கிற ராமோத்துக்கு போய் யெகூவை கண்டுபிடித்து, அங்க யெகூவை பார்க்கும் பொழுது யெகூ தன் நண்பர்களோடு கூட இருக்கிறார். உடனே அவர் சொல்றார், யெகூவே, நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு காரியம் உண்டு என்று சொன்ன உடனே 2 பேரும் உள்ள அறைக்குள் போகிறார்கள். 2 பேரும் தனியே பேசும்படி போகிறார்கள். அப்படி தனியே போன உடனே இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன் யெகூவை அபிஷேகித்து, தைலத்தை ஊற்றி அபிஷேகித்து விட்டு, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவானாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு, எதற்காக யெகூவை கர்த்தர் இந்த இடத்துல ராஜாவாக்குகிறார் என்றால், சொல்லும் பொழுதே ஆகாபின் குடும்ப
இஸ்ரவேலிற்கு ஒரு அழிவை உண்டாக்கும்படி. ஏன்னா ஆகாபும் ஏசபேலும் தேவனுடைய பார்வையில் மிகவும் பொல்லாதவர்களாய் அவங்க மகன் அத்தாலியால் துன்மார்க்கமான ஆலோசனைகளை தன் மகன் அகசியாவுக்கு கொடுக்கிறாள். துன்மார்க்கமான ஸ்திரீயாய் பாகாலின் வணக்கத்தை இங்கே கொண்டு வந்தார். எங்க? யூதாவுக்குள்ள. ஏசபேல் இஸ்ரவேலுக்குள்ள பாகாலின் வணக்கத்தை கொண்டு வந்தார். பாகாலின் தீர்க்க தரிசிகளை உருவாக்கினாள். பாகால் தீர்க்க தரிசிகளை போஷித்தாள். கர்த்தரின் பார்வைக்கு இது மிகவும் பொல்லாப்பா இருந்தது. ஆகாபோ தன் மனைவி சொன்னபடியெல்லாம் கேட்கும்படி தன்னை விற்று போட்டான். ஆகவே கர்த்தர் ஆகாப் குடும்பத்தை முற்றிலுமாய் அழித்துவிட தீர்மானித்து யெகூவை தெரிந்து கொண்டு யெகூவை அபிஷேகிக்க சொல்லுகிறார். அதைத்தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் யெகூவின் இடத்திலே போய் சொல்லுகிறார். யெகூவின் இடத்திலே போய் உன்னை இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் ராஜாவை அபிஷேகிக்கிறார் என்று சொல்லிவிட்டு அபிஷேகித்து விட்டு ஓடி போறார். இப்போ இந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு யெகூ தன் நண்பர்களை பார்க்க வரும் பொழுது அவங்க கேட்கிறாங்க, என்ன அவன் என்ன சொன்னான்? பைத்தியக்காரன் வந்தானே உன்னை பார்ப்பதற்கு என்று எகத்தாளமாய் கேட்கிறார்கள். யெகூவோ உங்களுக்கு தெரியுமே அவர் என்ன சொல்லியிருப்பார் என்று கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் சொல்றாங்க, உண்மையா எங்களுக்கு தெரியாது என்று சொன்ன உடனே யெகூ சொல்லுகிறார். விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே நண்பர்களுக்கெல்லாம் ஒரே உற்சாகம், ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஆகவே அவர்கள் வேகமாய் ஜம்காலங்களை எல்லாம் விரித்து யெகூவை நடந்து போக செய்து யெகூ ராஜாவானான், யெகூ ராஜாவானான், யெகூ ராஜாவானான் என்று கூவுகிறார்கள். இப்போ இடையில யெகூ திடீரென்று எதிர்பாராத விதமாய் ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆரவார சப்தம் வேற கேட்கிறது. அது நிமித்தம் என்ன நடைபெறுகிறது என்றதை அடுத்த எபிசோடிலே பார்ப்போம். இன்றைக்கு ஆகாப் ஏசபேல் தம்பதியர்களோ அவர்களும் எச்சரிப்பின் சின்னமாய் மாறிவிட்டார்கள். அவர்களுடைய சந்ததியும் எச்சரிப்பாய். இந்த அத்தாலியாலை பத்தி அடுத்து நம்ம படிப்போம். பாருங்க, துன்மார்க்கமான ஸ்திரீ எத்தனை கொலைகளை எவ்வளவு மட்ட ரகமான செயல்களை செய்தாள் என்பதை பார்ப்போம். ஏசபேலை குறித்து நாம் 1 ராஜாக்கள்ல பார்த்தோம். இப்ப 2 ராஜாக்கள் இல்ல, யூதா ராஜாக்களின் வரிசையில அத்தாலியால் வந்து என்ன அட்டகாசம் பண்றாங்க என்று பார்ப்போம். கர்த்தரை விட்டு பின்வாங்குவோமானால் கர்த்தருடைய இருதயம் நம்மேல் பிரியமாய் இராது. தாவீது அழகாய் கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று கேட்கிறார். கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமே ஒழிய ஒரு நாளும் அவரை வேதனைப்படுத்துகிறவர்களாய் காணக்கூடாது. ஆகவேதான் தாவீதை குறித்து தேவனாகிய கர்த்தர் இவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மேலான சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு பிரியமானதை செய்யும்படி எங்களுக்கு போதித்தரலும். உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் பல சமயங்களில் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் நிற்பதினால் நாங்கள் தடுமாறி போகிறோம். ஆனால் எங்கள் தேவனே, ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை போதித்தருளும் என்று ஜெபித்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஒரு நாளும் உம்மை விட்டு பின்வாங்காமல், ஒரு நாளும் உடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாமல் ஆசீர்வாதத்திற்குரிய வாய்க்கால்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதி கனம் மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.